Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வச்சு ஒரு சிம்பிளான வாழைக்காய் ஃப்ரைங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரையை நீங்கள் இந்த ரவுண்டா கட் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது உடையாது, சீக்கிரமாக குலையவும் செய்யாது. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காயை எடுத்து அதில் இருக்கிற ஸ்கின்னை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வாழைக்காயை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணி அதுலேருந்து இதுலேருந்து ஒரு 4 பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு வாழைக்காயிலே நமக்கு 12 பீஸ் கிடச்சிரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு வேக வைக்கணுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு 8 நிமிஷம் வந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. இது இந்த தண்ணியில் ஹாஃப் வெந்தால் போதுங்க. ஏன்னா பேலன்ஸ் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது வெந்துடும். பாருங்கள், இந்த அளவு அது வெந்தால் போதும். நீங்கள் லைட்டாக நசுக்கி பாருங்கள், அமுங்குனா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வாழைக்காய் பீஸை எல்லாத்தையும் எடுத்து நம்ம மசால் தடவணுங்க. இதுக்கு தேவையான மசால் என்னென்னா நம்மளோட சில்லி பவுட்ரு தாங்க. அந்த சில்லி பவுட்ரை எடுத்து அதில் கொஞ்சம் சால்ட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் அதை ஒவ்வொரு பீஸில் எடுத்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் காய வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. டேரெக்டாக மசாலா அப்ளை பண்ண உடனேயும் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எதில் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காய் பீஸையும் எடுத்து இந்த மாதிரி வேக வைங்கங்க. தண்ணியில் கொஞ்சம் வெந்ததால் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், எப்படி நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் ஃப்ரை நம்ம தயிர் சாதம், பருப்பு குழம்பு, லெமன் ரைஸ், நெல்லிக்காய் ரைஸ் இந்த மாதிரி எல்லா ரைஸுக்குமே சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.